விஜய் கடுமையாக உங்களை விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு நீண்ட நெடிய மௌனம், அதை காப்பது அவசியமா என்ற கேள்வியும் தொடர்கள் மத்தியில் இருக்குது. அதில் விஜய் நாங்கள் அவர் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை. இது ஒரு பார்ட்டு தான் அரசியலில். விஜய் அவர் வந்திருக்காரு, அவர் எங்களை தனி மனித தாக்குதல் மாதிரி நடத்திருக்காரு. எல்லாரும் இது பண்ணல அது பண்ணல உட்கார்ந்து இந்த இடத்துல பார்த்ததும் தெரியும். கலைஞரை விட எங்கள் முதல்வர் ஒருபடி மேலே தான் இருக்கு. இதை நான் பெருமைக்காக சொல்கிறேன். 96, 2001 தான் கலைஞருடைய ஆட்சியில் இந்த பொற்காலம் சொல்லுவாங்க. ஆமாம், அதை இப்போ மிஞ்சி விட்டதா? மிஞ்சி விட்டது. அதிமுக ஆக்கிரமிப்பில் திமுக இருக்குதா? அப்படிதான் எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு எங்க இருந்து வந்தாரே வாழ வைக்கும் திமுக நான் சொல்லுவேன். எங்க தலைவர் பிதாமகர் பீஷ்மர் மாதிரி அடிச்சார்னா யாருக்குமே தெரியாது. உள்ளதான் வலிக்கும், வெளியே தெரியாது. தட்டினா மேல தட்டுறான்னு தெரியும், ஆனா அதனுடைய வலி உள்ள வாங்கணும்னு தான் தெரியும். ரொம்ப முத்தாதான் இருக்கும். அதாவது 3 மணி நேரத்துல ஒரு மனுஷன் உருவாகி உடனே கட்சி பிடிச்சி நாட்டு ஆள் நினைக்கும் போது இனிமே சினிமாவுடைய மோகம்லாம் அவ்வளோ எடுப்படாது. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு, போக வேண்டிய பாதை இருக்கு. அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டார். இல்லை, இந்த நேரத்தில் அவர் இப்போ அந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கான பின்னணி அரசியல் காரணங்கள், அவருடைய அரசியல் இப்போ இருக்கிற பாஜக தலைமை செய்ய நடத்தலையா? அவர் 10.5 விவகாரத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு காலம் வரும், காத்திருப்போம், அதற்கு உண்டான கதவு திறக்கப்படும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னாள் ஆளுமை மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களால் வளர்க்கப்பட்டு மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், அதை குறிப்பாக வட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நன்கு அறியப்பட்டவரும் திமுகவின் தீவிரமான உறுப்பினரும் மண்ணின் மைந்தருமான திரு கோவிந்தவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பாரம்பரியமே திமுக சார்ந்த பாரம்பரியம். ஆமாம், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மதுராந்தகம் ஆறுமுகம் என்றாலே பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பிடித்தமான பெயர்களில் அதுவும் ஒன்று. பிடித்தமான தளபதிகளில் அவரும் ஒருவர். அவர் மதிமுக சென்றிருந்தாலும் கூட, அவர் இருப்பது மதிமுக என்றாலும் அவர் நினைவு முழுவதுமே திமுக தான் என்று கலைஞர் மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களை பற்றி ஒரு பெருமையாக குறிப்பிடுவார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் கடுமையாக உங்களை விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு நீண்ட நெடிய மௌனம், அதை காப்பது அவசியமா என்ற கேள்வியும் தொடர்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் ஒரு களத்தில் தொண்டராக இருக்கீங்க, ஒரு நிர்வாகியாக இருக்கீங்க. விஜய்க்கு இந்த நேரத்தில் உரிய பதிலீடு கொடுப்பது என்பது அவசியமா, இல்லை அதை எளிதாக கடந்து போகிறது தான் நல்லதா உங்கள் பார்வையில்? எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியார் அவர்கள் எப்படின்னா, நாங்கள் அடிக்கடி உற்று நோக்குவோம். ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தாருன்னா யோசிக்கிறான்னு அர்த்தம். அவர் யோசித்து சிரிச்சிட்டாருன்னா அது முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். எங்கள் பார்வையில் அவ்வளோ ஒரு ஆற்றல் படைத்தவர். பார்க்கும்போதே அப்படி ஒரு பார்வையிலே அவருடைய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் அவர் மௌனம் சாதிக்கிறார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தளபதி, எங்கள் தலைவர் திராவிட கழகத்தில். அதில் விஜய் நாங்கள் அவர் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு நாங்கள் இல்லை. இது ஒரு பார்ட்டு தான் அரசியலில். விஜய் அவர் வந்திருக்காரு, அவர் எங்களை தனி மனித தாக்குதல் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அதனால் எங்கள் தளபதி அது பெருசாக எடுத்துக்கல. இல்லை, தேர்தல் நேரத்தில் பேசுகிறது என்பது பல்வேறு விதமான யோசனைகளை ஏற்படுத்தாதா வாக்காளர்கள் மத்தியில்? எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் 5 வருஷத்தில் யாரும் செய்யாத புரட்சிகரமான விவகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு அவர் முடிச்சிருக்காரு. கழகத்தில் தமிழ்நாடு முதல்வராக பண்ணியிருக்காரு. ஆனால் இதை விட ஒரு நல்லதே வேறு எந்த ஸ்டேட்லையும் நடக்கலை. இந்த 5 ஆண்டு காலம் பொற்காலம் சொல்லுவாங்க எல்லாரும், இது பண்ணல அது பண்ணலன்னு உட்கார்ந்து இந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும். கலைஞரை விட எங்கள் முதல்வர் ஒருபடி மேலே தான் போயிருக்காரு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை. 96, 2001 தான் கலைஞருடைய ஆட்சியில் இந்த பொற்காலம் சொல்லுவாங்க. ஆமாம், அதை இப்போ மிஞ்சி விட்டதா? மிஞ்சி விட்டது.
இவருடைய ஆட்சியில் அதை விட அதிகமாக போயின்னு இருக்கு. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டே எங்களுக்கு கிடையாது. தலைவர் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட் இருந்தது, யூனியனுடைய இது இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் எங்கள் தளபதி இந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை கொண்டு போயிருக்காரு. அதுவும் கல்வியில் ரொம்ப எங்கேயோ கொண்டு போயிட்டார். அடுத்தது வந்து ஜிடிபி எதுவாகட்டும், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் காலகட்டத்தில் எங்கள் தளபதியை மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு ஒரு தலைவர் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் சொல்லலாம், ஏன்னா 45 ஆண்டு காலங்கள் நான் அரசியல் இருந்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தந்தை பெரியார் 1958ஆம் ஆண்டு முதல் சமுதாய சீர்திருத்த திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த திருமணம் பள்ளிகொண்டாவில் KS மணி என்பவர் எங்கள் மாமா, அவருக்கு தான் மார்கழி மாதம் 8ஆம் தேதி பெரியார் தலைமையில் கல்யாணம் பண்ணுறார், சனிக்கிழமை ராகு காலத்தில். ஃபர்ஸ்ட் அதனால தான் நாங்கள் பெரியார் சீர்திருத்தவாதின்னு சொல்லுவோம். ஏன்னா பெரியார் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப நெருக்கம் வந்து போயிருக்காரு. எங்கள் தாத்தா வீட்டில் இருந்திருக்காரு. ஏடி கோபால்னா, திருப்பத்தூர் ஏடி கோபால்னா பெரிய ஃபேமஸ். இப்போ அந்த உறவுலாம் எங்களை விட்டு போயிடுச்சு. அப்பேற்பட்ட பெரியார் வழி வந்தவங்க நாங்கள். அம்மா வந்து பெரியார் சைடு, அப்பா வந்து பக்திமான். காலையில் நாங்கள் வந்து பெரிய நிலச்சி வந்தார் மதுராந்தகத்தில். நாங்கள் வண்டி கட்டிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னா நேராக எஸ்டி உகம்சந்த் வீட்டான தான் போய் வண்டி நிற்கும். அந்த மாதிரி வாழ்ந்த குடும்பம். அப்போ வரும்போது தான் மதுராந்தகத்தார் வராரு. நான் படிச்சுன்னு இருக்கும்போது மதுராந்தகத்தார் கூட்டு போய் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞருடன் நிற்க வச்சு, இவன் தான் என் தம்பி மகன், உரிமையோடு என்னை தம்பி மகனாக இல்லைனாலும் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் கலைஞர்கிட்ட அறிவாலயத்தில். அன்றையிலேருந்து நான் பற்றோடு திராவிட குடும்பத்திற்கும் தலைவர் குடும்பத்திற்கும் விசுவாசமாக வந்துட்டு வரேன். எந்த நேரத்துலையும் நான் சொட போகலை, இனியும் சொட போக மாட்டோம் அரசியலில். ஒன்று. ரெண்டாவது, இந்த மகளிர் குழு என்பதையே தளபதி தான் கொண்டு வந்தார். இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் பொற்காலம் என்று நினைத்து விடக்கூடாது. இன்னும் 5 ஆண்டு காலம் மக்கள் தமிழ்நாட்டில் அவர் வாக்களித்து முதல்வர் ஆக்கினால் இந்த தமிழ்நாடு நிலைமை இன்னும் பல படிகள் உயரலாம். இப்போ உங்களோட ஸ்டாலின் அந்த முகாம் வந்து 10,000 முகாமை கடந்து உண்மை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் முதலமைச்சர் கலந்துக்கிட்டு பல லட்சம் மக்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் புள்ளிவிவரமாக பண்ணியிருக்காரு அவர். எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடையில SIR பணியால் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது. அது நாங்கள் வந்து உழைச்சி பண்ணியிருக்கோம். இப்போ மீண்டும் வந்து இந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து தீவிரப்படுத்தப்படுமா? படும், கண்டிப்பாக படும். விரைவில் வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா அந்த பணி எப்படி? எங்கள் தலைவர் வந்து பிதாமகர் பீஷ்மர் மாதிரி அடிச்சார்னா யாருக்குமே தெரியாது. உள்ளதான் வலிக்கும், வெளியே தெரியாது. தட்டினா மேலே தட்டுறான்னு தெரியும், ஆனால் அதோடைய வலி உள்ள வாங்கணும்னு தான் தெரியும். ஊமகுத்தாக தான் இருக்கும். எங்கள் சாதாரண ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிது. எல்லா ஜோசியரும் ஒரு காலத்தில் சொன்னாங்க அவர் முதல்வராக வர முடியாதுன்னு. எவ்வளோ சொன்னாங்க. அவருடைய உழைப்பு தான் அவருக்கு அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருக்கு. நான் இது வரைக்கும் 45 வருஷம் இந்த கட்சிக்கு உழைச்சிட்டேன். நான் எதையும் எதிர்பார்க்கல, சாதாரண ஒரு மனுஷனாக இன்னும் இருக்கேன். ஆனால் நான் இந்த நிலைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் பெரியவர் மதுராந்தக ஆறுமுகம் தான். எனக்கு குருவும் அவர் தான், வழிகாட்டியும் அவர் தான். இந்த 17 தொகுதியில் என் கால்படாத தொகுதி எதுவுமே இல்லை. நான் 1978 முதல் இளைஞணி ஃபார்ம் கொடுக்கும்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கும் 10 கண்டென்ட்டு. அப்போ வாங்கி என்னை நம்பர் ஆக்கினார் எங்கள் பெரியவர். அதுலேருந்து அவரோட நான் இருந்தேன். அதிகமாக நான் படிக்கும்போது போல் இந்துஸ்தான் பெட்ரோலியத்தை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தேன். அந்த அளவுக்குலாம் நான் இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குது? எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எங்களுக்கு எங்கள் தளபதி எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியாக தான் இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்சி முடிகிற காலத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து? எப்படி இருக்குது? எங்களுக்கு வந்து எந்த வித எதை பற்றியும் மக்கள் மத்தியில் எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. சைலண்ட்டாக தான் இருக்குது. அது ஓப்பன் நாங்கள் சொல்கிறோம். யாருக்கு எந்த மனநிலை என்பதை நாங்கள் யோசித்து கொண்டு தான் இருக்கோம். சைலண்டாக இருக்குன்னா மௌன புரட்சிக்கான அந்த அறிகுறியாக இருக்கா, இல்லை வந்து மீண்டும் வருவதற்கான அந்த அறிகுறி தெரியுதா? எங்களுக்கு மீண்டும் தளபதிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்ற மனநிலை எங்களுக்கு அந்த அறிகுறி தெரியுது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. அதாவது 3 மணி நேரத்தில் ஒரு மனுஷன் உருவாகி உடனே கட்சி பிடிச்சி நாட்டு ஆள்னு நினைக்கும் போது இனிமேல் சினிமாவுடைய மோகம்லாம் அவ்வளோ எடுப்படாது. இந்த எலெக்ஷன் அதை பொறுத்து பார்த்து தான் நம்ம எல்லாம் எதுவும் முடியும். உங்களுக்கு நிகராக அதிமுக கொஞ்சம் வலிமையான கூட்டணியை வந்து கட்டமைச்சிட்டு வராங்களே.
அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணின்னு நாங்கள் சொல்ல முடியாது அது. ஏன்னா பாமக ரெண்டாக போயிடுச்சு. என்ன பிஜேபி அண்ணாமலை அவர் தனியாக போயிட்டார். அவர் தனியாக போயிடுவார்னு நினைக்கிறோம். ரெண்டாவது ஏடிஎம்கே அவர் பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகி இருக்காரு. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் அந்த முடிவு நல்லா இருக்காது. ஏடிஎம்கேல இல்லை, உங்களுக்கு அகில இந்திய தலைமை என்ன சொல்லுது அதை நான் அவர் கேட்க முடியும். எப்படி நான் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற கழகம் வந்து அதிமுக தானே. இல்லை, தலைவர் பதவியிலேருந்து நீங்கள் விலகுன்னு சொன்னால் அவர் விலகி தான் ஆகணும்ல. அவர் விலகிறாரு, அகில இந்திய தலைமையில் அவர் விலகிறாரு. ஆனால் அவருடைய வேகம் மற்றவங்களுக்கு இருக்காது. எப்படி சொல்கிறீங்க? ஏற்கனவே அவர் வந்து கொஞ்ச நாள் நடத்தினாலும் அவர் அரசியல் பண்ணார். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அண்ணாமலைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சார் 2001 ஒரு 3 எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்க. 3 எம்எல்ஏ வந்து அதில் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏ எதுனா ஜெகவீர பாண்டியன், மயிலாடுதுறை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சார்னா இஸ்லாமியர் வாக்குகளை வாங்குறாரு, மேதின பேரணி நடத்தி எல்லா தொழிலாளருடைய வாக்குகளை வாங்குறாரு. களத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வந்து வாக்காளர்களின் வாக்குகளையும் பெற்று வெற்றி பெறுறாரு. இந்தியாவில் 2 பேர் தான் வந்து முஸ்லீம் வாக்குகளை வாங்குறாங்க. ஒன்று வாஜ்பாய் வாங்குறாரு லக்னோவில், 2வது வந்து ஜவஹர் பண்ணி வாங்குறாரு. அவரோடலாம் ஒப்பிடுற பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பணிங்கிறது இன்னும் வந்து போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குல்ல. நம்ம அப்படிங்க அது ஒத்துக்கணும். அவர் இன்னும் நிறைய நடக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டு அவர் தன்னுடைய இப்போ குத்தாலத்தில் ஆரம்பித்த பேரணி மயிலாடுதுறை வரைக்கும் நீண்டது. யார் ஜவஹர் பாண்டியன் பாஜகவில் இருந்த பொழுது அதனோடலாம் ஒப்பிடுற பொழுது இன்னும் அண்ணாமலை இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு, போக வேண்டிய பாதை இருக்கு. அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டார் அப்படிதான் சொல்லணும். இல்லை, இந்த நேரத்தில் அவர் வந்து இப்போ இந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கான பின்னணி அரசியல் காரணங்கள் அவருடைய அரசியல் இப்போ இருக்கிற பாஜக தலைமை வந்து சரியாக நடத்தலையா? அவரை இந்த பாஜக அவருக்கு சரியான அறிவுரை வழங்கவில்லையா, இல்லை அவர் உள்ளுக்குள்ள மன உளைச்சல், அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நல சரியில்லைன்றது சரியான இது கிடையாது. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அவருடைய ஸ்டைல் எப்படி போகுதுன்னு பார்த்தா தெரியும். ஏன்னா அவர் திடீர்னு ஒரு அதிரடியும் ஒரு முடிவு எடுப்பார். அவர் பேர் அதிரடி அண்ணாமலை தான். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியா கூட்டணி திமுக அதிமுக இதுதான் வந்து களத்தில் வந்து இப்போ இருக்கிற பேச்சு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அதே போல் வந்து சீமான் தலைமையில் அவர் தனித்து தான் நிற்பேன் அப்படின்ட்டு அவர் திட்டம் சொல்லி அவர் தொடர்ந்து தேர்தல் காலத்தை சந்திச்சு வர்றாரு. இப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்கள் அணியில் வந்து இருக்கிற கட்சிகள் மட்டுமே போதுமா, இன்னும் நிறைய கட்சியை கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்குதா? அது எங்கள் தலைவர் வந்து இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் அதை சேர்க்கறதும் ஏற்றுக்கொள்வதும் அதற்கேற்ற மாதிரி வியூகம் வகுத்து வெற்றி பெறுவதற்கான வழியை அவர் திட்டமிட்டு செய்வார். இருக்கும் கூட்டணியை வைத்து களத்தில் பணியாற்றி வெற்றி பெறலாம், எதுவும் நடக்கும். இப்போ தேமுதிக மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை வந்து உங்கள் நாடி வந்தாலும் உங்கள் முடிவு? அது எங்கள் தலைவருடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அதுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. எங்கள் தலைமை என்ன முடிவோ அதுதான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக அதிமுகலேருந்து நிறைய தலைகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் வருகிற பொழுது ஒரு விதமான வந்து சரிசமமாக முன்னாள் அதிமுக ஆக்கிரமிப்பில் திமுக இருக்குதா? அப்படிலாம் எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு வந்து எங்கே இருந்து வந்தாரே வாழ வைக்கும் திமுகன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ பேர் இங்கே வந்தாலும் அங்கே சுகமாக இருக்காங்க, சுபிக்ஷமாக இருப்பாங்க. இங்கேருந்து யார் போனாலும் அங்கே யாரும் தேர மாட்டாங்க. இது இப்போ இல்லை. தமிழ் குடிமகன் போனார், காணாமல் போயிட்டார். இந்த மாதிரி பல்வேறு திராவிடத்திலேருந்து போனவங்க அங்கே ஏடிஎம்கேல அட்ரஸே கிடையாது. ஆனால் அங்கேருந்து வந்தவங்களாம் இங்கே நல்லா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா எங்களுடைய தலைவரோட அணுகுமுறைகள் தான். இங்கே உழைக்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. அதுக்காக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா இருக்கிறவங்களுக்கும் மரியாதை இருக்குது. இதில் எங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லை. பாரம்பரியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. தொடர்ந்து மாற்று கட்சிகள் வந்து படையெடுத்துகிட்டே இருந்தால், ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சூரியன் சின்னத்தை கொடுத்து பல்வேறு விதமான உதவிகளை செய்து கோவிந்தசாமி அவர்கள், இப்போ அவங்களுடைய வகையெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் இன்னும் யோசிப்பாங்க. கோவிந்தசாமி இவர் வன்னியர் எடுத்து சேர்ந்தது தானே? ஆமாம், அவர் தான் விக்கிரவாண்டி. ஆமாம். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் அரசியல்னு பார்க்கும்போது வெற்றி ஒன்று தான்
இலக்கு என்று வரும்பொழுது சிலது வந்து இழந்து தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. ஏன் காரணம்? ஒன்று இழந்தா ஒன்று அடைய முடியுமா? ஒன்று இழந்தால் ஒன்று அடையலாம். இப்போ போன எலெக்ஷனில் என்னை கேட்ட போன எலெக்ஷனில் தலைவருக்கு விழுந்த வாக்கு தான். தமிழக முதல்வராக அண்ணன் எம்.கே. ஸ்டாலின் வரணும்னு மக்கள் சிந்திச்சு போட்ட ஓட்டு தான் போன இல்லை, வாக்கு. கூட்டணி பலமும் இருக்குல்ல. காங்கிரஸ் இன்னமும் கிராமப்புறத்தில் கை சின்னத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. கூட்டணி பலம் எது இருந்தாலும் இன்னும் நாங்கள் வந்து 20 சீட் நாங்கள் ஜெயிச்சிடணும் அந்த தேர்தலில் எங்கள் கணிப்புப்படி. ஆனால் முடியல. காரணம் அதெல்லாம் வந்து சில நெருடல்களால் இழந்துட்டோம் அந்த தொகுதியெலாம். ஆகையினால யார் வராங்க, அது எந்தெந்த தொகுதி அது மாதிரி இழந்தீங்க? தென் மாவட்டங்களில் சில தொகுதிகள் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் இழந்திருக்கோம். இங்கே வட மாவட்டத்தில்? வட மாவட்டத்தில் இங்கே எதுவும் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு அமையலை. மீண்டும் வட மாவட்டத்தில் வந்து அறுதி பெருமானோட வருவீங்களா? நாங்கள் கண்டிப்பாக எங்கள் தளபதி வந்து இலக்கு 200 சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்பார்க்கறது 220. 220 இல்லைனா 200 வந்து நின்றுடுவோம். இந்த 10.5 விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு? காலமுறம் காத்திருப்போம், அதற்கு உண்டான கதவு திறக்கப்படும், நிகழ்ச்சி கட்டங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி எங்கள் தலைவர் காலமுறம் காத்திருங்கள், கதவு திறக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதே